ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரிக்கு ஒரு சைடிஷ் பண்ண போகிறோங்க. மொச்சை உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இது இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, 5 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக தேங்காய், பெரிய தக்காளி 1, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி தண்டோடு போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பேஸ்ட்டு பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாங்க. பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக இதில் உப்பு, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பியூர் மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்து போட்டுக்குங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கிராம்பு போட்டிருக்கோம், அதை பார்த்து போட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 8 மணி நேரம் மொச்சையை ஊற வச்சுருக்கேங்க. அந்த மொச்சையும் போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாங்க. இது ஒரு 2 செகண்ட் கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்து, நம்ம உருளைக்கிழங்கு மொச்சையும் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ அது குக்கர் மூடியை போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 4 விசில் விட்டு எடுத்தால் நம்ம கிரேவி ரெடி. இதில் கொஞ்சமாக ஃபைனலாக மல்லி இலை தூவிக்கலாம். இந்த கிரேவி பூரிக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.